மார்ச் 9, 2026 இந்திய பங்குச்சந்தை சரித்திரத்துல இது ஒரு சாதாரண திங்கள்கிழமை இல்ல. சொல்லப்போனா இது ஒரு ரத்தக்களரி நாள். டென்ஷன், பயம், அப்புறம் பெரிய சரிவுகள் இதெல்லாம் நடந்த ஒரு நாள். அன்னைக்கு தலால் ஸ்ட்ரீட்ல நிஜமாவே என்னதான் நடந்துச்சு? வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். பாருங்க இந்த நம்பரை -1352. இதுதான் அந்த ஷாக்கிங் நம்பர். பிஎஸ்சி சென்செக்ஸ் ஒரே நாள்ல இவ்வளவு புள்ளிகள் சரிஞ்சிருக்கு. மார்க்கெட்ல எவ்வளவு பெரிய பீதி வந்திருந்தா இப்படி ஒரு சரிவு வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்வெஸ்டர்களோட நம்பிக்கையே அசைச்சு பார்த்த ஒரு விஷயம் இது. ஒரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்கல் பிரச்சனை, இன்னொரு பக்கம் ராக்கெட் வேகத்துல ஏறுற கச்சா எண்ணெய் விலை. இது எல்லாத்துக்கும் நடுவுல சரிஞ்சுக்கிட்டே போற நம்ம மார்க்கெட். இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்? எப்படி இது ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுது? இதுதான் நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போற புதிர். வாங்க ஒவ்வொரு விஷயமா டீட்டெயிலா அலசுவோம். சரி, இந்த மொத்த கதைக்குமான ஆரம்ப புள்ளி இந்தியால இல்ல, ரொம்ப தூரத்துல மத்திய கிழக்குல ஆரம்பிக்குது. அங்க நடந்த ஒரு சின்ன தீப்பொறி எப்படி உலக சந்தைகள் முழுக்க ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவுச்சுன்னு பாப்போம். ஆமா, பிரச்சனை ஆரம்பிச்சதே இங்கதான். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்கு நடுவுல மோதல் அதிகமாக உலக அளவுல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத சூழல் உருவாகிடுச்சு. அப்போ முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்பா சாமி, இப்போதைக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம், பாதுகாப்பான இடத்துல பணத்தை போடுவோம்னு நினைப்பாங்க. இதுக்கு பேர் தான் ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட். அந்த பிரச்சனையோட உடனடி எஃபெக்ட் என்ன தெரியுமா? இதோ பாருங்க. கச்சா எண்ணெய் விலை போன மாசம் $92 இருந்தது, இப்போ ஒரே அடியா $119 எகிரிடுச்சு. கிட்டத்தட்ட 29% ஜம்ப். இது 2022க்கு அப்புறம் வந்த உச்சபட்ச விலை. இந்தியாவை மாதிரி எண்ணெய்க்காக மத்த நாடுகளை நம்பி இருக்கிற நமக்கு இது எவ்வளோ பெரிய அடி பாருங்க. இந்த அதிர்ச்சியால உலகத்துல இருக்கிற முக்கியமான மார்க்கெட்களை எல்லாம் எப்படி தாக்குச்சுன்னு பாருங்க. அமெரிக்காவோட டவ் ஜோன்ஸ், ஆசியாவோட நிக்கே, ஹாங்சங் எல்லாமே சரிவுல தான் முடிஞ்சுது. இதனால நம்ம இந்திய மார்க்கெட் திறக்கும் போதே ஒரு நெகட்டிவ் மூடோட தான் ஆரம்பிச்சுது. ஓகே, இப்ப குளோபல் லெவல்ல இருந்து நம்ம தலால் ஸ்ட்ரீட்டுக்கு வருவோம். இந்த உலகளாவிய நடுக்கம் இந்தியாவை எப்படி வந்து தாக்கிச்சுன்னு பார்க்கலாம். இங்க மார்க்கெட் ஒரு கரடியோட பிடியில சிக்கிச்சுன்னே சொல்லலாம். நிஃப்டி 50 நாள் முடியும் போது -1.73% சரிவு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, நாள் முழுக்க இந்த சரிவு இன்னும் மோசமா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல 23,698 வரைக்கும் கீழே போச்சு. மார்க்கெட்ல பயம் எவ்வளவு ஆழமா இருந்திருக்குன்னு இதுவே காட்டுது. இந்த செல்லிங் பிரஷர் ஏதோ 1-2 ஸ்டாக்ல மட்டும் இல்ல, மார்க்கெட் முழுக்க பரவி இருந்துச்சு. இந்த சார்ட்டை பாத்தீங்கனாலே தெரியும், ஏறின பங்குகளை விட இறங்கின பங்குகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். இதிலிருந்தே தெரியுது சென்டிமெண்ட் எவ்வளோ வீக்கா இருந்திருக்குன்னு. அடுத்ததா இந்த நம்பர் 23.36. இது இந்தியா விக்ஸ், அதாவது மார்க்கெட்டோட பயத்தை அளக்கிற மீட்டர்னு சொல்லலாம். இது 17%க்கும் மேல எகிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்ல நிச்சயமற்ற தன்மையும் பீதியும் கட்டுக்கடங்காம அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நடக்க போறதுதான் அசலைன ஆட்டம். ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி. ஒரு பக்கம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு இன்வெஸ்டர்ஸ். இவங்களுக்குள்ள நடந்த போராட்டத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ஸ்லைட பாருங்க. அந்த கயிறு இழுக்கும் போட்டி எவ்வளவு தெளிவா தெரியுதுன்னு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIs, கிட்டத்தட்ட 6,030 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்து தள்ளியிருக்காங்க. ஆனா அதே சமயம் நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது DIIs, சுமார் 6,971 கோடி ரூபாய்க்கு வாங்கி மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிருக்காங்க. ஒருவேளை இவங்க வாங்காம விட்டிருந்தா சரிவை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். சரி, ட்ரேடர்ஸ் மனசுல என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நம்ம டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டை கொஞ்சம் எட்டி பார்ப்போம். இங்க புட் கால் ரேஷியோ, அதாவது PCR 0.99ல இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, மார்க்கெட் இறங்கும்னு பெட் கட்டுறவங்களுக்கும் ஏறும்னு பெட் கட்டுறவங்களுக்கும் இடையில ஒரு பேலன்ஸ் இருக்கு. ஆனா 0.99ங்கிறது ஒரு சின்ன எச்சரிக்கை உணர்வோட தான் மார்க்கெட் இருக்குன்னு காட்டுது. யாரும் தைரியமா ஒரு பக்கம் சாயல. ஓகே, இந்த ரத்த களரியில எந்தெந்த செக்டார்ஸ்லாம் ரொம்ப அடி வாங்குச்சு, அதே சமயம் இன்வெஸ்டர்ஸ் தப்பிக்கிறதுக்கு எங்கேயாவது பாதுகாப்பான இடம் இருந்துச்சா? வாங்க தேடி பார்ப்போம். பெட்ரோல் டீசல் விலை ஏறுனா எந்தெந்த செக்டார்ஸ்க்கு ஆபத்துன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஃபைனான்ஸ், மெட்டல்ஸ், ஆட்டோ இந்த செக்டார்ஸ் எல்லாம் பெரிய அடி வாங்குச்சு. ஏன்னா என்ன விலை ஏறுனா இவங்களோட லாபம் குறையும், பொருளாதாரம் மந்தமாகுங்கிற பயம் வந்துடும். அதனால தான் இந்த பங்குகள் எல்லாம் செம்ம செல்லிங் பிரஷரை சந்திச்சுது. ஆனா எல்லா இடத்துலயும் ரத்தாறு ஓடல. சில இடங்கள்ல பாதுகாப்பு கிடைச்சது. கொட்டாக் செக்யூரிட்டிஸ்ல இருந்து ஸ்ரீகாந்த் சௌஹான் சொல்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் புத்திசாலித்தனமா IT, ஃபார்மா மாதிரி செக்டார்ஸ் பக்கம் போனாங்க. இது ஒரு தற்காப்பு ஆட்டம். ஏன்னா ரூபாய் மதிப்பு குறையும் போது டாலர்ல சம்பாதிக்கிற இந்த கம்பெனிகளுக்கு லாபம் அதிகம். அதனால இங்க ஒரு பாதுகாப்பான புகலிடம் கிடைச்சது. சரி, இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் வச்சு கடைசியா நாம என்ன புரிஞ்சுக்கணும், அனலிஸ்டோட ஃபைனல் வியூ என்னன்னு பாத்திரலாம். இன்னைக்கு மார்க்கெட்டை ஆட்டி படைச்சது இந்த 3 முக்கியமான விஷயங்கள் தான். 1, எண்ணெய் விலை ஏறினதால கம்பெனிகளோட வேல்யூவேஷன் குறைஞ்சது.
2 டாலர் வலுவாகிறதால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை வெளியெடுக்கிறாங்க. 3 இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பணத்தை உள்ள போட்டு மார்க்கெட்டை காப்பாத்துறாங்க. இந்த 3 பாயிண்ட் தான் இன்னைய கதையோட சாரம். இந்த டேபிள்ல பாருங்க, இதுதான் நம்மளோட ஃபைனல் வியூ. பெரிய நிறுவனங்களோட பார்வையில குளோபல் காரணிகளால மார்க்கெட் இன்னும் கரடியோட பிடியில தான் இருக்கு. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ரொம்ப கவனமா இருக்கணும், ஏன்னா ஜியோபொலிட்டிக்கல் நியூஸ் எப்ப வேணா மார்க்கெட்டை மாத்தலாம். ஸ்விங் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 23,800ங்கிற சப்போர்ட் லெவல்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். பயத்துல இயங்குற இந்த மார்க்கெட்ல ஒரு உலகளாவிய புயலை சமாளிக்க நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்களோட பலம் மட்டும் போதுமா? வெளிநாட்டுக்காரங்க வித்துக்கிட்டே இருந்தா நம்ம ஆளுங்க எவ்வளோ நாளைக்கு தாங்கி பிடிப்பாங்க? இதற்கான பதில காலம் தான் சொல்லும். நாம தொடர்ந்து இதை கண்காணிக்கணும்.